பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. அன்பிற்கினிய கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன். வணக்கம். இன்னைக்கு நம்ம குரு அதிசார பயிற்சி பற்றி பார்க்கலாம். வழக்கமாக குரு பகவான் ஒரு ராசியில் 12 மாதம் சஞ்சாரம் செய்வார். இப்போ மிதுன ராசியில் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார். ஆனால் திடீர்னு அக்டோபர் 18லேருந்து தன்னுடைய சஞ்சாரத்தில் வேகத்தை கூட்டுகிறார். அதிசாரமாக வேகமாக மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்ய வேண்டிய குரு பகவான் கடக ராசி வரைக்கும் வேகமாக போயிடுறார். டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் அந்த வேகம் அப்படியே அதிசாரமாக சாதாரணமாக போகிற வேகத்தை விட கொஞ்சம் அதிகமான வேகத்தோடு சென்று கடக ராசியை சஞ்சாரம் செய்கிறார். டிசம்பர் 3ஆம் தேதி திரும்பவும் தன்னுடைய பழைய நிலைக்கு வக்கர நிலையில் திரும்ப மிதுன ராசியை நோக்கி நகர்ந்து வருகிறார். இந்த 45 நாட்கள் குரு பகவானுடைய அந்த வேகமான சஞ்சாரம், அதன் பிறகு அந்த குரு பகவான் திரும்ப வருகின்ற போது வக்கர நிலையில் தருகின்ற பலன்கள் இதெல்லாம் எப்படி இருக்கும், ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மாறுபடும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிற பதிவு. 12 ராசிக்கும் தனித்தனியாக பார்க்க போகிறோம். பொதுவாக குரு பகவான் மிதுன ராசியிலேருந்து பார்க்குறப்போ குருவோட பார்வை கோடி நன்மையை தரும், எல்லா தோஷங்களையும் விளக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் மிதுன ராசியிலேருந்து 5வது பார்வையாக துலாம் ராசியையும், 7வது பார்வையாக தனுசு ராசியையும், 9வது பார்வையாக கும்ப ராசியையும் பொதுவாக இந்த மிதுன ராசி சஞ்சாரத்தில் குரு பகவான் பார்ப்பார். ஆனால் இப்போ தான் அதிசாரமாக அவர் கடகராசிக்கு போயிடுறாரு. மிதுனத்திலேருந்து கடகராசிக்கு போகிறதுனால அந்த கடகராசியிலேருந்து 5வது இடமான விருச்சிகத்தை பார்க்குறார். 7வது ராசியான மகரத்தை பார்க்குறார். 9வது ராசியான மீனத்தை பார்க்குறார். அப்போ அந்த குருவோட பார்வை சற்று மாறுபடுகின்றது. குருவோட அந்த வேகமான அந்த நகர்வு அப்படிங்கிறது சற்று மாறுபட்ட பலன்களை தரும். இதுவரைக்கும் மிதுன ராசியிலேருந்து சஞ்சாரம் செய்து பலனை தந்து கொண்டிருந்த குரு பகவான் ஒரு 45 நாட்கள் கடகராசியிலேருந்து தன்னோட சஞ்சார பலன்களை தர இருக்கின்றார். இந்த மாறுதல்கள் எப்படிப்பட்ட பலனை 12 ராசிக்கும் தரும் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். அன்பிற்கினிய விருச்சிக ராசி அன்பர்களே, குரு அதிசார பயிற்சி 2025 எப்படிப்பட்ட பலன்களை விருச்சிக ராசிக்கு தரப்போகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். விருச்சிக ராசியை பொறுத்தவரை குரு பகவான் 8வது வீட்டிலேருந்து 9வது வீட்டுக்கு மாறி பலன்களை தரப்போகிறார். இதுவரைக்கும் 8வது வீட்டு அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருந்தார். ஒரு விதமாக நமக்கு பண கஷ்டத்தையும் எதிர்பாராத செலவுகளையும் தந்து கொண்டிருந்தார். இப்போ 9வது வீட்டில் சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கின்றார். இது ஒரு வகையில் விருச்சிக ராசியை பொறுத்தவரை யோகம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருஷம் சஞ்சாரம் செய்வார். அதில் 45 நாட்கள் அவர் அதிசாரமாக அடுத்த வருஷம் தர வேண்டிய பலன்களை தரப்போகிறார். அதுவும் அதிகமான செலவுகளை தந்து கொண்டிருந்த இடத்துலேருந்து ஒரு யோகமான இடத்துக்கு பாக்யஸ்தானத்துக்கு வரார். அப்போ குரு பகவான் அந்த அதிசார பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை விருச்சிக ராசிக்கு தர்றது அப்படிங்கிறது
9வது இடமான பாக்கியஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால இஷ்ட தெய்வம் வழிபடுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கும். தந்தை பித்திருக்கள் சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு நல்ல எண்ணங்கள் ஏற்படும். தொழில் மற்றும் வேலையில் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கின்ற வாய்ப்புகளும் இருக்குது. அல்லது குருவோட பார்வை இருக்கிறதுனால தொழில் அல்லது வேலையில் முன்னேற்றம் இருக்கும், ஒரு முக்கியத்துவம் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல பதவி உங்களை தேடி வருகின்ற ஒரு சூழலை பார்க்கலாம். இன்னும் சொல்லப்போனால் தொழில் செய்கின்றவர்களுக்கு ஒரு திருப்பு முனையாக இந்த 45 நாட்கள் இருக்கும். அவங்க வாழ்க்கையில் முன்னேற போகிறாங்க, அவங்க தொழிலில் சிறப்பாக வரப்போகிறாங்கன்னா இந்த 45 நாட்கள் அதுக்கு முன்னோட்டமாக இருக்கும். அதே மாதிரி தந்தை சம்பந்தமாக சில முடிவுகளை எடுக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா குருவோட பார்வை அப்படிங்கிறது 1, 3, 5 ஆகிய இடங்களில் வேறு. 1ங்கிறது ஜாதகரை பற்றி சொல்லுகின்ற இடம், அதாவது ஜாதகருடைய எண்ணம், செயல்பாடு, சிந்தனை இதெல்லாம் சொல்லக்கூடியது. அப்போது குரு பகவான் அந்த இடத்துல லக்னத்தில் விருச்சிக ராசியில் வேறுறதுனால ஜாதகர் ஏதாவது சிந்தனைகள் செய்து புதிய முயற்சிகளை செய்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். ஏதாவது புதிய வகையில் அவங்க சிந்திப்பாங்க. அவங்களுடைய சிந்தனை, எண்ணம் எல்லாமே வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். அவர்களுடைய முயற்சி மிக அற்புதமாக செயல்படுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி 3வது வீடு முயற்சி ஸ்தானம், சகோதர ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம்னு சொல்லுவாங்க. சகோதரர்கள் மூலமாக ஏதாவது ஆதாயம் வருகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். குறிப்பாக முயற்சி ஸ்தானமானதால் கம்யூனிகேஷன், அதே மாதிரி தொலை தொடர்பு போன்ற விஷயங்களில் வேலை செய்கின்றவர்களுக்கு அல்லது அந்த மாதிரி படிப்பு படிக்கின்றவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். வெளிநாடு சென்று வருகின்ற ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். மக்கள் தொடர்பு, இது வரைக்கும் நம்ம ஒரு ஐடியலாக அல்லது கொஞ்சம் அலூஃபாக இருந்தோம், எல்லார்கிட்டேருந்தும் விலகி இருந்தோம்னா திடீர்னு எல்லாருடன் மிங்கிள் ஆகிற மாதிரி அவங்களோட சேர்ந்து சமூகத்தோடு ஒத்து போகிற ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் 3வது வீட்டை குரு பார்க்கறதுனால ஜாதகருக்கு இருந்த தைராய்டு, காது, தோள்பட்டை, கை கால்கள் இவைகளில் இருந்த ஏதாவது பிரச்சனைகள் தீரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் சிகிச்சை முறையிலையோ அல்லது எக்ஸசைஸ் பண்ணுறது, உடற்பயிற்சி மூலமாகவோ அவர்களுக்கு இருந்த சில குறைபாடுகள் அல்லது ஆரோக்கிய குறைபாடுகள் முற்றிலுமாக நீங்குகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதே மாதிரி 5வது வீட்டை குரு பார்க்குறார். அதுவும் கூட ஒரு விதத்தில் மிக சிறப்பான இடம் தான் சொல்லணும். ஏன்னா மனசு சம்பந்தமான விஷயங்களை சொல்லக்கூடிய இடம், குழந்தைகள் பற்றி சொல்லுகின்ற இடம், பூர்வ புண்ணியத்தை பற்றி சொல்லுகின்ற இடம், குலதெய்வத்தை பற்றி சொல்லுகின்ற இடம் அது. ஆகவே இந்த வகையில் அவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை தரும். குழந்தைகள் முன்னேறது பார்க்கலாம், குழந்தைகள் மூலமாக ஏதாவது சந்தோஷ நிகழ்வுகள் நடக்கலாம், குலதெய்வ வழிபாடு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 5வது வீடு அப்படிங்கிறது ஷேர் மார்க்கெட் பற்றி சொல்லுகின்ற, ஷேர் மார்க்கெட் மூலமாக கொஞ்சம் ஆதாயம் வருகின்ற காலகட்டமாக இருக்கும். அதே நேரத்தில் விருச்சிக ராசி அன்பர்கள் யாராவது காதலில் இருந்தால் அந்த காதல் திருமணத்தை நோக்கி நகருகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். அதே மாதிரி ஜாதகர் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சைக்காலஜின்னு சொல்லுவோம், மனோ தத்துவம். அது மாதிரி மனோ தத்துவம் சார்ந்த பல விஷயங்களை ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடியவராக இருப்பார். நிறைய விஷயங்களை, காரண காரியங்களை தேடி புரிந்து கொள்ளுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால்
சைக்காலஜி படிக்கின்ற, மனோதத்துவம் படிக்கின்ற மாணவர்களுக்கு மிக அற்புதமான ஒரு திருப்பு முனையாக இந்த காலகட்டம் அமையும். மொத்தத்தில் விருச்சிக ராசியை பொறுத்தவரை குருவோட பார்வை மிக அற்புதமாக இருக்கின்ற காரணத்தினால் மிக சிறப்பான பலன்கள் அவர்களுக்கு கிடைக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஏன்னா ஜாதகருடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே அவர்களுடைய சிந்தனை, எண்ணம், செயல்பாடுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது நம்ம நினைக்கிற விஷயங்கள் நடந்தாலே நமக்கு ஒரு சந்தோஷம் தானே. அந்த சந்தோஷம் மற்ற விஷயங்களில் எதிரொலிக்கக்கூடிய ஒரு நிலைமையை நீங்கள் பார்க்கலாம். தன்னை சுற்றி நல்லா இருந்தன, குழந்தைகள் சம்பந்தமாகவும் முன்னேற்றம் இருக்கும், வருமானமும் நல்லாயிருக்கும், கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பொதுவாகவே இந்த குரு அதிசார பயிற்சி 45 நாட்களும் மிக சிறப்பாக இருக்கும். எல்லாத்தையும் விட மிக முக்கியமாக 8வது வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த குரு இப்போ 9வது வீட்டுக்கு வர்றதே ஒரு பெரிய ப்ளஸ் தான். நான் கஷ்டத்தை கொடுப்பேன்னு சொல்கிற ஒருத்தர் நன்மையை பண்ணால் நமக்கு எவ்வளோ ரெட்டிப்ப மகிழ்ச்சியோ அதே மாதிரி குருவோட சஞ்சாரம், அதிசார சஞ்சாரம் விருச்சிக ராசிக்கு அமக்கலமான பலனை தரப்போகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.